ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம். அந்த போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அதை எல்லாருமே கம்பல்சரி கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் தான் தோணுச்சு, இன்னும் கொஞ்சம் இவங்க கேட்ட கேள்விகளுக்கு விரிவாக பதில் சொல்லலாம். கமெண்டில் நான் சொல்லலாம், பட் அது ரொம்ப லென்த்தியான பதில். அவ்வளோ நேரம் டைப் பண்ணி சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால பண்ண முடியல. அதனால சரி ஓகே, ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அனுப்பின கமெண்ட்ஸை எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு என்ன தீர்வு, எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, ஒரு சிஸ்டர் ஒரு விப்பிங் க்ரீம் பாக்கெட் வாங்கிட்டு, அதாவது அந்த 1 kg பாக்ஸ் வாங்கிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது அது ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி மாதிரி வராமல் லிக்விடு அதாவது எப்படி சொல்கிறது, வளவளப்பான ஒரு தன்மை மாதிரி, அதாவது இந்த வழுக்கி விழுகிற மாதிரி, அல்வா மாதிரி சொல்லப்போனால் எக்ஸாக்டாக வழுக்கி விழுகலாம் அந்த மாதிரி வளவளப்பான தன்மையில் இருக்குன்ட்டு நம்மள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த மாதிரி பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் க்ரீமை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது நம்ம எப்போதும் ப்ரொசீஜர் என்னென்னா, ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது கூலிங், அதாவது அந்த கட்டி மாதிரி இருக்கிற க்ரீம் மெல்ட் ஆகி லிக்விடாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பீட் பண்ணும்போது தான் அந்த மாதிரி வரும். நீங்கள் டைரெக்டாக எடுத்து அவசரத்தில் அந்த கட்டி மாதிரி இருக்கிறதோடய ஸ்பூனில் அள்ளி போடுற அளவுக்கு, அதாவது ஐஸ்கிரீம் அள்ளி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டெக்ஸ்சர் வரைக்கும் அள்ளி நீங்கள் ஒரு பவுலில் போட்டு பீட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வளவளப்பாக வரும். நான் அப்போ அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன், அதாவது நீங்கள் லிக்விடாக ஆனதுக்கப்புறம் பீட் பண்ணிங்களான்னு சொல்லிவிட்டு அவங்கள கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் லிக்விடாக ஆனதுக்கப்புறம் தான் பீட் பண்ணேன் அப்படின்னு. ஒரு சில நேரத்தில் க்ரீம் கெட்டு போச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வரும். ஏன்னா நம்ம ஊரில் கரண்ட் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. அதாவது நம்மளுடைய ஃப்ரிட்ஜு கெப்பாசிட்டி ஓரளவுக்கு தான் தாங்கும். அப்படி அதில் கூலிங் மெயின்டைன் ஆகலை அப்படின்னா அந்த க்ரீம் உள்ளே கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, -2 to 4 டிகிரியில் தான் ஸ்டோரேஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் அது கெடாது அப்படிம்பாங்க. அப்போ லிக்விடாகவே இருந்தது, அதாவது லிக்விடானா வளவளப்பான ஒரு தன்மையில் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த க்ரீம் கெட்டு போச்சு. ஒருவேளை நீங்கள் யாராவது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி க்ரீமாக நல்லா பொங்கி வரணும். ஆனால் பீட் பண்ணும்போது லைட்டாக பபிள்ஸாக வரும். ஆனால் நீங்கள் பீட் பண்ண அது ரைஸ் ஆகி, அதாவது நிறைய பொங்கி க்ரீமி, அதாவது இந்த உளுந்து மாவு ஆட்டும்போது பொங்கி அப்படியே ஒரு சாஃப்டாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி டெக்ஸ்சரில் பொங்கி வரணும். அப்படி வந்தால் தான் க்ரீம் கெடலை, நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இன்னொரு சிஸ்டர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதாவது விப்பிங் க்ரீமில் ஏர் பபிள்ஸ் வருது அப்படின்னு. இதை நான் நேற்று வீடியோவில் சொல்லலை, அதாவது மறந்துட்டேன் ஆக்சுவலி. அவங்க கேட்டாங்க, சரி ஓகே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னா. ஏர் பபிள்ஸுங்கிறது முக்கியமான ஒன்று. அதாவது நீங்கள் க்ரீமை பீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படி வெளியிலே வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஹோலாக வரும். அதாவது பபிள்ஸாக இருக்கும். இது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இட்லி மாவு பொங்கி வரும்போது எப்படி இருக்கும், அதை திருப்பி நம்ம இட்லி மாவை கரண்டியை வச்சு கலக்கும்போது அந்த முட்டைகள்லாம், அதாவது ஏர் பபிள்ஸ்லாம் அடங்கும்போது சர்ன்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அது மாதிரி தான் இதுலேயும் கேட்கும். அதாவது அதில் ஏர் பபிள்ஸ் இருக்கிறது தெரியும், அந்த சவுண்டு வரும். ஆனால் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகலைன்னா அந்த சவுண்ட் வராது. சும்மா நார்மலாக கிண்டும் போது எந்த சவுண்டுமே வராது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி முட்டையாக இருக்குமா, நம்ம எடுத்து க்ரீமை அப்ளை பண்ணோன்னா அது அங்கங்கே திட்டாக ஓட்டையாக இருக்கும். அது ஃபினிஷாக வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுவே நீங்கள் கீழே பவுலில் ஐஸ் கட்டி வச்சுட்டு மேலே அந்த க்ரீம் பீட் பண்ணதை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். அதாவது ஒரு 1/2 hourல வருதுன்னா இதில் ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1 hour கழித்து வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ஏர் பபிள்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா
நீங்கள் க்ரீமை வந்து எடுத்துட்டு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கள்ல, அப்போம்போது அந்த க்ரீமை அந்த பாத்திரத்தில் இருக்க க்ரீமை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது அதை எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அதில் ஏர் பபிள்ஸ் வருது அப்படின்னா நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் சத்த நேரம் வச்சுட்டு நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் ஐஸ் கட்டி போட்டுட்டு அந்த விப்பிங் க்ரீம் பாத்திரத்தையே வச்சுட்டு பீட்டரை வச்சு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் அளவுக்கு பீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏர் பபிள்ஸ் வந்து கம்மியாயிரும். ஏர் பபிள்ஸே இருக்காது. மறுபடியும் நீங்கள் பீட் பண்ணணும். அந்த ஏர் பபிள்ஸை மறுபடியும் வராமல் இருக்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுதான் கான்செப்ட்டு. ஏர் பபிள்ஸ் இருக்குதுன்னு கவலைப்பட வேணாம். பீட் பண்ணிங்கனாலே அந்த ஏர் பபிள்ஸ் வந்து போயிடும். இது வந்து அவங்களுக்கு போதுமான விளக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதாவது கேக்கோட க்ரீம் கலந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க எக்ஸாக்டாக என்ன சொல்ல வராங்கன்னு நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, இந்த நம்ம க்ரம் கோட் கொடுப்போம்ல, அந்த க்ரம் கோட் கொடுக்கும்போது க்ரீமை வந்து நம்ம பேலட் நைஃபை வச்சு இப்படி இது பண்ணுவோம்ல, பண்ணும்போது உள்ளே இருக்க கேக்கும் பிரிஞ்சுக்கிட்டு அந்த க்ரீம்லேயே சேர்ந்து வருதுங்கிறாங்க. அதாவது அந்த க்ரீம் கூடவே கேக்கும் ஒட்டிட்டு வருது. அப்போ வந்து ஃபினிஷ் ஆக மாட்டேங்குது, ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு ரீசன் தான் அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டி வருது அப்படின்னா அதுதான் அந்த மாதிரி இருந்தால் தான். இது என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து பேலட் நைஃபை கேக்கில் அழுத்தி வச்சு தேய்ச்சிருப்பீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த கேக்கு வந்து ஒட்டிட்டு தான் வரும். அதே மாதிரி பேலட் நைஃபை அடிக்கடி சுத்தம் பண்ணிங்கன்னா அந்த கேக்கோட துகள்கள் வந்து க்ரீமில் வந்து ஒட்டாது. அதே மாதிரி க்ரீமில் வந்து ரொம்ப அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேலட் நைஃபை வச்சு நீட்டாக வந்து அழுத்தி கொடுக்கக்கூடாது. ஆனால் அழுத்தம் பண்ணுற மாதிரி அது ஷேப் பண்ணுறது அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப போட்டு அழுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த க்ரம்ஸ் எல்லாம் வரும். அந்த க்ரம்ஸை வந்து மூடி வைக்கிறதுக்கு தான் க்ரம் கோட்டு. அதுதான் சொல்கிறாங்க. க்ரம் கோட்டை கொடுத்துட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த க்ரீமும் அந்த கேக்கும், அதாவது அந்த க்ரம் கோட் பண்ணியிருக்கோம்ல கேக்கும், அது ரெண்டும் நல்லா ஒட்டிடும். அப்போ நீங்கள் ஃபைனல் கோட்டு கொடுக்கும்போது அந்த க்ரம்ஸ் எல்லாம் ஃபைனல் கோட்டு க்ரீமில் வந்து ஒட்டாமல் ஓரளவுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அது ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் எப்போதுமே பிகினர்ஸாக இருக்கவங்க க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour அளவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நல்லா கூலிங்கில் அது இறுக பிடிச்சிக்கிறோம் அந்த கேக்கை, அந்த க்ரீமு. அப்போ உங்களுக்கு க்ரம்ஸ் வந்து வெளியில் வர வாய்ப்பில்லை. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணும்போது சில பேருக்கு அந்த கமெண்ட் இருக்குது, அதாவது அந்த கேள்வி இருக்குது. ஆனால் எப்படி அதை கேட்குறதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணும்போது அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு வந்து கமெண்ட் பண்ண தெரியலம்மா அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் அவங்களுக்கும் ஒரு பதிலாக இருக்கும்ல, அதனால எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதாவது சிஸ்டர் கேக்கில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் சிஸ்டர் ரூம் டெம்பரேச்சர்லேயோ அல்லது ஃப்ரிட்ஜிலையோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் அளவாவது நீங்கள் வெளியில் வச்சுருக்கலாம். ஏன்னா அப்போதைக்கு அந்த கேக் வந்து அவ்வளவுக்கா கூலிங் இருக்காது, கூலிங் இல்லாமல் தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் லைட்டாக தான் கூலிங் இருக்கும், ரொம்ப கூலிங் இருக்காது. அப்போ வந்து அந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் க்ரீம் கொடுத்துட்டு ஃபைனலாக எல்லாமே கொடுத்துட்டு கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரமாக செட் பண்ண விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கேக் வந்து ஒரு 3/4 மணி நேரமாவது ஓரளவுக்கு தாங்கும். அதுவும் என்ன டைரக்ட் வெயிலில் இருந்துச்சுன்னா உருகிரும். நார்மல் ரூமுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரமாவது இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அந்த கேக்குக்கு வெளியிலையும் ஜில்லுன்னு தான் இருக்கும், அந்த கேக்கு உள்ளே இருக்குல்ல அந்த பாகம் எல்லாமே ஜில்லுன்னு இருக்கும். அப்போ ஜில்லுன்னு இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூலிங் வந்து வெளியில் போகும். அதாவது கூலிங் டெம்பரேச்சர் போய் நார்மல் டெம்பரேச்சர் வர ட்ரை பண்ணும். அப்போ உள்ள கூலிங் இருக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் விடாது. அந்த கூலிங் இருக்கிறனால க்ரீம் வந்து அவ்வளோதுக்காக மெல்ட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து க்ரம் கோட் கொடுத்து ஃபைனல் கோட் கொடுத்துட்டு உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு 2 days வரைக்கும் வச்சுருக்கலாம்.
அதுக்கப்புறமும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்க சாஃப்ட்னஸ், அதாவது அந்த தண்ணி ஈரப்பதம், சுகர் சிரப்பு அதெல்லாம் இருக்குல்ல, அந்த சுகர் சிரப்புலாம் லைட்டாக வந்து ஃப்ரிட்ஜு வந்து உரிய ஆரம்பிக்கிற மாதிரி தான். லைட்டாக வற்ற வைக்கும், லைட்டாக ட்ரை ஆகும். காஞ்சு போனால் எப்படி இருக்கும் ட்ரையாக, அந்த மாதிரி கேக் வந்து ஒரு டெக்ஸ்சரில் 3வது நாள் 4வது நாள் அந்த மாதிரி அப்படியே ஆகிட்டே வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து 2 டேஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லைட்டாக வந்து எப்படி சொல்கிறது, அதுவே குளிர் டைம்னா நீங்கள் ஒரு 1.5 ஹவர் வரைக்கும் நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இவ்வளோ நேரம் க்ரீமை வந்து வெளியில் வச்சுருந்தா ஏர் பபிள்ஸ் வரலையா அப்படின்னு. ஏன்னா நான் ஐஸ் பவுலில் வச்சுருந்தேன். அந்த ஐஸ் கட்டிக்கு எனக்கு பாதி தான் உருகி இருந்துச்சு, மீதி ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சா. அந்த ஐஸ் கட்டி உருகாத வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஏர் பபிள்ஸ் வராது. அப்படியே ஏர் பபிள்ஸ் வந்தாலும் மறுபடியும் பீட்டரை வச்சு பீட் பண்ணிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் போயிடும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. ஃப்ரெஷ் க்ரீம்ங்கிறது வந்து அது வந்து இந்த அளவுக்கு ஃபோமாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. அது நார்மல் நம்ம வீட்டுக்கு, அதாவது நம்ம வீட்டில் நம்ம செலிப்ரேஷன் பண்ணுவோம்ல, அதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப தான் கஷ்டம். ஒரு சில நேரங்களில் அது வந்து ஒர்க் ஆகும், ஒரு சில நேரங்களில் ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த விப்பிங் க்ரீமை நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரீங்கன்னா அப்படியே வச்சுட்டு அதில் வந்து மேலே மட்டும் தண்ணி மாதிரி இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் கெட்டியான தன்மை வந்தோடனே அந்த மேலே இருக்க தண்ணி எடுத்துட்டு கீழே இருக்க கெட்டியாக இருக்கிறத மட்டும்தான் பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ பீட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு க்ரீமும் கம்மியாக தான் வரும். அது தேவையில்லாத வேலை நிறைய இருக்கும். அதனால ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஹோம் பேக்கிங்க்கு அவ்வளோதுக்கா செட் ஆகாது. பட் நம்ம ஹோம் யூஸ்க்கு நம்ம சாப்பிட்றதுக்கு, சேலுக்கு இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு அது ஓகேவாக இருக்கும். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஆன்லைனில் விப்பிங் க்ரீம் அதாவது ஆர்டர் பண்ணால் எப்படி மேம் கொண்டாந்து தருவாங்க, எப்படி டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆன்லைன்லனா கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து இதை வந்து டெலிவரி பண்ண வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னா அவங்க ஃப்ரீசர் பாக்ஸோட ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் அதை வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆப்லலாம் வந்து இது வந்து கிடைக்கவே கிடைக்காது. ட்ரொப்போலைட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் மட்டும் கிடைக்கும். ஆனால் அதுக்கும் வந்து ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. ஏன்னா இது வந்து டைரெக்டாக கடையில் வாங்குறது தான் நல்லது. அதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியும் கூட. ஆன்லைனில் வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க, ரேர். ஒருவேளை அந்த ஷாப்லேருந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில நேரங்களில் நானே அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய வீட்டுக்கும் ஷாப்புக்கும் கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸ். அப்போ வந்து அவங்க வந்து 1 வீக்குக்கு ஒரு டைம் வந்து அவங்களோட வேன் வந்து இங்கே வரும். அப்போ வேன் வரும்போது அதில் வந்து அவங்க வந்து க்ரீமை வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு தான் கொண்டுட்டு வருவாங்க. அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் கொண்டாந்து வச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்த உடனே நம்ம வந்து கொண்டாந்து வீட்டில் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருவோம். அது நம்மளுக்கும் அவங்க கொண்டாந்து கொடுக்கும்போது வாங்குறதுக்கும் ஒரு 1/4 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதை கொண்டாந்து வச்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படி டெலிவரி பண்ணுறா இருந்தால் தான் பண்ணுவாங்க. மற்றபடி கொரியரில் இப்போ நம்ம பார்சல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரிலாம் எங்கேயுமே டெலிவரி பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று பெரிய ஒரு டவுட்டு, அதாவது ஒருத்தவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டெய்லி நம்ம வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுவாங்களாம். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் க்ரீமை வந்து டெக்கரேஷன் ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறீங்க. இப்போ நான் டெலிவரி எப்படி பண்ணுறது? எனக்கு வந்து டெலிவரி டிஸ்டன்ஸ் 1 hour ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 hour ஆகுதுன்னா நீங்கள் மினிமம் வந்து ஒன்று காலையில் கேக்கை வந்து டெலிவரி பண்ண போகணும். அப்படி இல்லையா ஈவினிங் வந்து டெலிவரி பண்ண போகணும். மத்தியான நேரத்தில் டெலிவரி பண்ண போனீங்கன்னா வெயில் அடிக்கிறதுல க்ரீம் வந்து மெல்ட் ஆகி உருகி ஊற்றிடும். அப்போ நீங்கள் ஒரு 1 hour உங்களுக்கு ட்ராவலில் இருக்கணும்னா ஒரு 3 hours ஆகுது, 3 to 4 hours, அதாவது 3 to 4 மணி நேரமாவது நீங்கள் அந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ நல்லா கூலிங்காக இருக்கும் அந்த கேக்கு. அப்போ நல்லா கூலிங்காக இருக்கும்போது ஆஃப் டே இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நல்லா கூலிங் ஆகிடுச்சுன்னா அந்த கேக் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மெல்ட் ஆகாது. அப்போ வந்து நீங்கள் சேஃபாக டெலிவரி பண்ணலாம். அதே மாதிரி காலையில் தான் டெலிவரி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டெலிவரி கொடுக்கணும். வெயில் அதிகமாக இருக்கும்போது டெலிவரி பண்ணாதீங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்கள் க்ரீம் வந்து மெல்ட் ஆகாது, சேஃபாக போய் டெலிவரி ஆகிடும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா அதாவது க்ரீமை வந்து எல்லா கேக்குக்கும் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா அப்படின்னு.
நீங்கள் க்ரீம் எந்த கேக்குக்கு சேர்த்தாலுமே அந்த கேக்கை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லை க்ரீம் எதுவும் கொடுக்கல, வெறும் பிளெயின் கேக்காக இருக்குன்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. க்ரீம் கொடுத்து ஒரு 1/2 hour வரைக்கும் தான் மேக்ஸிமம் தாங்கும், ரொம்ப வெயிலாக இருந்தால். இல்லைன்னா 3/4 மணி நேரம் 1 hour தாங்கும். அதுக்கு மேலே வந்து தாங்குமான்னு கேட்டிங்கன்னா தாங்காது. க்ரீம் வந்து உருகி ஐஸ்கிரீம், எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து சின்ன கப்பில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்ல, அந்த கப்பில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தோன்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து தண்ணி ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும். அதனால் எந்த க்ரீம் வந்து கேக்கில் சேர்த்திங்கனாலும் அந்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் மெல்ட் ஆகாதா? நிறைய பேர் இதை தான் கேட்குறீங்க. அது வந்து ஒரு 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக க்ரீம் வந்து மெல்ட் ஆகாது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எக்லெஸ் கேக் வந்து க்ரீம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் நார்மல் மெத்தடு படி, அதாவது தயிர் வச்சு ஆயில் வச்சு நீங்கள் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் லைட்டாக. அதுனா ரொம்ப ஹார்டாகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இதுவே வெறும் கேக் ஜெல்லை பீட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கேக் மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு ஹார்டாக இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணி பண்ணுறதை ரெஃபர் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்லெஸ் கேக் ப்ரீமிக்ஸுன்னு நிறைய கிடைக்கிது. அதாவது அது வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணதில்லை. ப்ரீமிக்ஸ்னால் அதாவது கெமிக்கல் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியலை ஆக்சுவலி, ஏன்னா நான் யூஸ் பண்ணதில்லை சொல்லணும். ஆனால் நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய நான் பர்ச்சேஸ் பண்ணுற கடையிலே நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது அந்த கேக் ப்ரீமிக்ஸ்னால் மாவு எல்லாமே கலந்துருக்கும், அதில் வந்து அவங்க குறிப்பிட்ட ஆயிலும் தண்ணியும் சேர்ந்து பீட் பண்ணி பேட்டரை வந்து இதில் அதாவது ஓவனில் வச்சு எடுத்தோன்னா நம்ம ஸ்பாஞ்ச் கேக் மாதிரியே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே மோஸ்ட்லி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு கேக் வந்து ஹார்ட் ஆகாது. ஆனால் எக்லெஸ் கேக்குங்கிறது கொஞ்சம் ஹார்டாக தான் செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று கேக் ஜெல் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ப்ரீமிக்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணணும். நார்மலாக நம்ம வந்து கர்டு, அதாவது தயிர் வச்சு பண்ணும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ரெகுலராக வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 2 வந்து குட்டி குழந்தைங்க, 2 பேரையும் சமாளிச்சுட்டு அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணால் நான் வீடியோ எடுப்பேன், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் தான். மற்றபடி பாப்பா தூங்கும்போது தான் நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவேன். இப்போ வந்து பாப்பா ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணலைன்னா என்னால் எடுக்க முடியாது. நைட்டு வந்து நான் கேக் பேக்கிங், அதாவது ஆர்டர்ஸ்க்கான வேலையெல்லாம் நான் நைட்டு தான் பார்ப்பேன். அந்த நேரத்தில் நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணேன்னா குழந்தைங்களாம் ஒழுங்காக தூங்க மாட்டாங்கல்ல, அந்த ஒரு ரீசன்னால் நைட்டை வந்து வீடியோ எடுக்க முடியாது. அதனால் சாரி, ரெகுலராக வீடியோ போடலைன்னா எதுவும் கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினைக்க வேண்டாம். ரெகுலராக போடலாட்டியும் ஒரு நாள் 2 நாள் விட்டாலும் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஏன்னா என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோவிலே கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் வந்து இந்த மாதிரி வீடியோவில் சொல்கிறேன். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.